சம் என்ன அப்படின்னா, ஒரு விவசாயியிடம் 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு போதுமான உணவு வந்து இருக்குது. அவருடைய கால்நடைகளில் மேலும் 7 மாடுகள் சேர்ந்தால் உணவானது எத்தனை நாட்களுக்கு போதும் அப்படின்னு தான். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மொத்தமாக ரெண்டையும் பெருக்கிடணும். ஏன் பெருக்கணும் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த மொத்த ஃபுட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு இருந்துச்சா, அப்போ எவ்வளோ ஃபுட் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பெருக்கிடணும். அவர்கிட்ட இருந்த மொத்த ஃபுட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு தேவையான உணவு என்ன அப்படின்னா 546 ஃபுட்டு, அதாவது மொத்த 546 யூனிட் ஃபுட்டு வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. இப்போ 14 மாடுகள் இருந்த இடத்துல இப்போ 14 + 7 மாடுகள் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு 21 மாடுகள் வந்து வந்திருக்கும். இப்போ மொத்த ஃபுட்டு 546, அதில் 21 மாடுகளுக்கு தேவையான ஃபுட்டு மொத்தம் நமக்கிட்ட இருக்கிற ஃபுட்டு வந்து 546, அதில் 21 ஆல்ரெடி 14 + 7 மாடுகள் வந்து சேர்ந்தனால மொத்தம் 21 மாடுகள் இருக்கும். மொத்த ஃபுட்டை 21 மாடுகளுக்கு அடித்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னென்னா 26 நாட்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. கொஸ்டின் என்ன அப்படின்னா, 5 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் எனில் அவர்களுடன் மேலும் 5 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வழக்கமாக போடுற மெத்தடு தான். 5 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச மொத்த யூனிட் ஒர்க் அப்படின்னா 5 நாள் 60, 600 யூனிட் ஒர்க்கை வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க 40 நாட்களில். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின், அவர்களோட மேலும் 5 ஆண்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க, அவங்களோட 5 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 30 பேர். 30 பேர் இந்த 600 யூனிட் ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னா 1 3 3 2 3 6 20 நாட்களில் வந்து செய்வாங்க. தேங்க்யூ.